Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க நாங்கள் யாரிடமும் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் காட்டம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். திமுகவை தீய சக்தின்னு சொன்னவர் எப்படி முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு போகலாம்? யாராவது கேட்டீங்களா? தீய சக்தின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்க கேட்கணும், என்னங்க உங்களை தீய சக்தின்னு சொன்னாரு, அவரை ஏன் நீங்க போய் வரவேற்கிறீங்கன்னு கேள்வி கேட்கணும். அல்லது நீங்க தீய சக்தின்னு சொன்னீங்க, அவரை எதிர்த்து தானே உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க, அப்புறம் எந்த அடிப்படையில் நீங்க அவர் வீட்டுக்கு போனீங்க, அவரை போய் அவருடைய வாழ்த்துக்களை பெற்றீங்க அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து கேட்கணும். யாராவது கேட்பாங்களா? அந்த காலம் வரையில் நான் மேடையில் பேசும்போது திமுகவோட நாங்கள் நல்ல தொடர்பு தான் இருந்தோம். அவங்கள சந்திக்கும் போது நாங்கள் இப்படி முடிவெடுத்திருக்கிறோம்னு சொன்னோம். அவங்களும் அதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கல, மறுப்பு தெரிவிக்கல. அதனால என்ன, ஆதரவு தெரிவிக்கிறது ஒன்றும் தவறு இல்லை, ஆதரவு தெரிவிங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ அந்த அளவுக்கு லிபரலா நடந்துகிட்ட முறையை நாம் வெளிப்படுத்துறோம். அதில் வந்து நம்ம உள்நோக்கெல்லாம் கற்பிக்கல, அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்ததுலாம் நம்ம உள்நோக்கெல்லாம் கற்பிக்கல. அல்லது நாங்கள் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு அது அர்த்தம் கிடையாது. எங்களுக்கு இருக்கிற அந்த தோழமை உணர்வின் அடிப்படையில் நாங்கள் எடுக்கிற முடிவை சொல்கிறோம். 10 நாள் கழித்து அமைச்சரவையில் சேருகிறோம், அதை சொல்றதுக்கும் நான் தொலைபேசி தொடர்பு கொள்றேன். தொடர்பு கொள்ள முடியல, மூத்த அமைச்சர்களை தொடர்பு கொள்றேன், 1-2 பேர்கிட்ட பேச முடிஞ்சுது. அவங்க எல்லாமே ரைட்னா அரசியல் சூழல் இப்படி மாறிச்சு, நீங்கள் எடுக்கிற முடிவு உங்கள் கட்சி நலனுக்கு உரியதாக இருக்கட்டும், அவ்வளோதான். இதை நாம ஓப்பனாக பேசுகிறோம். இதில் என்ன ஓப்பனாக பேசுகிறது, என்ன தப்பு இருக்குது? இதில் என்ன ஒன்று, நாங்கள் போய் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தோங்கிற மாதிரி அதில் என்ன நேரேஷன்? பர்மிஷன் வாங்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.